எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னா, நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். எப்படி? எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு வசனம் தெரியும், அதனால நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். நான் சொல்றதுதான் சரி. அப்ப நீங்க தயவு செய்து சோதிச்சு பாருங்க. ஏன்னா எல்லா நேரமும் அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பயம் வரும், ஏதாவது ஒரு போராட்டம் வரதான் செய்யும். அதனாலதான் வேத வசனம் என்ன சொல்லுது? பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு அத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா பயம் வரும். ஏன்னா நமக்கு யாரெல்லாம் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே பயத்தை கொண்டு வரக்கூடிய காரியம் வரதான் செய்யும். அப்ப பயம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு இந்த மாதிரி சொல்லுது, இல்லை எனக்கு நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ நினைக்கிறதெல்லாம் சரி கிடையாது ராஜா, இது தவறு, வேத வசனத்துல இப்படி இல்லை என்று உங்களை திருத்தக்கூடிய, உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, உங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதர சகோதரி இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க சோர்ந்து போயிருவீங்க.